மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து வந்துகிட்டு இருந்த கச்சா எண்ணெய் கொஞ்ச காலம் தடைப்பட்டதுக்கே இந்தியாவில் எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அபாயகட்டமான ஒரு நிலைமையில இருக்கு. இன்னொரு பக்கம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்காத தட்டுப்பாடு அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த நிலை இன்னும் மோசமடைய போகுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா அதுதாங்க உண்மை. ஏன்னா ஈரானோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை தாண்டி இனி ஒரு எண்ணெய் கப்பல் வந்தாலும் கூட அதுக்கு நாங்க 2 மில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல 18 கோடி ரூபாயை கட்டணமா வசூலிக்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கப்பல் ஒரு தடவை கிராஸ் ஆகி வர்றதுக்கு இவ்வளவு பெரிய தொகை. அப்படி இல்லையா, ஒரு பீப்பாய்க்கு 1 அமெரிக்கன் டாலர், அதையும் நாங்க கிரிப்டோ கரன்சியா தான் வாங்க போறோம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 கப்பலாவது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு மட்டும் இதனால இந்தியாவுக்கு 18,500 கோடி ரூபாய் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஆகும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கே இவ்வளவு பெரிய தொகைனா ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. ஆனா இவ்வளவு விலையேற்றத்தை யார் சமாளிக்க போறாங்க? வேற யாரும் இல்லைங்க, நானும் நீங்களும் தான். எண்ணெய் நிறுவனங்கள் அவங்க இதனால விலையேற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரதா போறாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அந்த விலையேற்றத்துடைய சுமையை பொதுமக்களான நம்ம தான் சுமக்க வேண்டியதா இருக்கும்.